அது ஆட்டு பிரியாணி, கோழி ஃப்ரை, அப்புறம் இந்த டேய் ஈபி கரண்ட் போட்டு விடுங்கடா. செம்மையா வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குது. இரிட்டேட்டிங்னு சொல்கிறத விட எனக்கு எங்கள் ஊரில் தக்காளி விலையை கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஆனால் உங்கள் ஊரில் இதை விட அதிகமாக கூட இருக்கலாம், இல்லை இதை விட கம்மியாக கூட இருக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து விசாரிக்கும் போது தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு போடுறதுக்கு எடுத்திருக்கேன். என்னன்னா அதானே என்னடா நாம வந்து வீடியோ ஆரம்பிச்சிட்டோமே, இன்னும் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லையே நினைச்சேன். ஆனா ஒரு அண்ணன் கூப்பிட்டு இங்க நிறுத்துறாரு. நேரம் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோ. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு vlog பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டவுனு, என்ன பண்ணுறதுனே தெரியல, செம்மையாக போர் அடிக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படியே vlog எடுத்துகிட்டு எனக்கு இன்றைக்கி ஓட்டலை அப்படின்னா எனக்கு சுத்தமாக வந்து நாளே போகாது. அதனால நமக்கு தான் யூடியூப்னு ஒரு விஷயம் இருக்கே அப்படின்றதுனால நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி vlog எடுத்துக்கிட்டே வந்து நாளை ஓட்ட போகிறோம். ஸோ கரண்ட்டு எப்போ போடுவாங்கன்னு தெரியல. இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன டைலாக் தெரியுமா எனக்கு ஞாபகம் வருது? எலவும் கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாடையில போறது. போட்டு விடுங்கடா கரண்ட. டே ஈபி கரண்ட் போட்டு விடுங்கடா. எனக்கு மட்டும் டே ஃபுல்லா சும்மா இருக்கிறது சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், அதுதான் வந்து எனக்கு பிடிக்கும். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷடவுனுங்கிறதுனால வீடியோவும் எடுக்க முடியாது அண்ட் எந்த ஒரு கண்டென்ட்டும் க்ரியேட் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு மினி vlog போட்டிருப்பேன். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உள்ளே வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு டெய்லி vlog, நம்ம லைஃப் ஸ்டைல், மேக்கப் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே போய் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்குது, அது ஃப்ரீ தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கிச்சனை வந்து நீங்கள் டெய்லியும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே தான் வந்து வெளிச்சமும் நல்லாயிருக்கும், அதனால் வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் எனக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா vlog எடுக்கணுன்ற ஐடியாவே இல்லை. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்ட், இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் 1 மணி ஆகுது. சரி ஓகே, கொஞ்சம் இந்த ஃபன்னான ஒரு மூமெண்ட்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து எடுக்கவே ஆரம்பித்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டீ தான் குடிக்க போகிறேன். செம்மையாக வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குது. இரிட்டேட்டிங்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து பிளாக் டீ குடிக்க போகிறோம். பிளாக் டீ பேக் வந்து போட போகிறேன். இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள், என் அழகான மூஞ்சில் இப்படி அசிங்கமாக இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு. ஆக்சுவலாக எதனால் வந்து எனக்கு இந்த இது வந்திருக்குன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து கேர் பண்ணிக்காமல் விட்டது, அது ஒரு மெயின் திங். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து அதுக்கு தான் வந்து இப்போது ஃபேஸ் பேக்கே போட போகிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் அல்லது ஒரு 4 ஸ்டெப்பில் வந்து ஒரு ஃபேஷியல் மாதிரி, ஹோம்மேடு ஃபேஷியல் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து தக்காளி, ஹனி, அப்புறம் இந்த ஆலோவேரா ஜெல், அப்புறம் இந்த கூபர் மஞ்சத்தூள் அண்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்க ரைஸ் ஃப்ளார், இது எல்லாமே வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம். எங்கள் ஊரில் தக்காளி விலையை கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. உங்கள் ஊரில் இதை விட அதிகமாக கூட இருக்கலாம், இல்லை இதை விட கம்மியாக கூட இருக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து விசாரிக்கும் போது 80 ரூபா 1 கிலோ. உங்கள் ஊரில் எத்தனை 1 கிலோ எவ்வளோன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் 1 கிலோ நான் வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து விசாரிக்கும் போது 1 கிலோ 80 ரூபா தக்காளி விலை. ஆனாலும் எனக்கு கொழுப்பு தான். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு போடுறதுக்கு எடுத்திருக்கேன். என்னென்னா இப்போது தக்காளிலாம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து அழுகுற மாதிரி இருக்குது. ப்ளஸ் இங்கெல்லாம் பாருங்கள். ஸோ இதை நான் இப்படியே விட்டேன்னா இன்னொரு 2 நாளையில அழுகிடும். அதனால் நான் கம்பெனி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் எடுத்திருக்கேன். மற்றபடி தக்காளி எங்கே இருக்குது, நோட் இட்.
ஓகே, இப்போ வந்து நம்ம பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் காலையிலே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா வந்து கடலை மாவு இருக்குன்னா வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிளன்சிங் தான். சிடிஎம் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு இந்த ஆக்கன்லாம் வராது. நம்ம வந்து கொஞ்ச நாளாக இந்த சிடிஎம் எதுவுமே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எதுவும் பண்ணலை அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு. ஸோ நான் வந்து இந்த ப்ராப்பராக இந்த மெயின்டைன் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. நானும் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம், மாசத்துக்கு ஒரு டைம், அப்புறம் அதானே. என்னடா நாம வந்து வீடியோ ஆரம்பிச்சிட்டோமே, இன்னும் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லையே நினைச்சேன். அந்த அண்ணே அங்க போனாரு. ஆனா ஒரு அண்ணன் கூப்பிட்டு இங்க நிறுத்துறாரு. நேரம் இனிமேலாம் பேச மாட்டேன். நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துறேன். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டோட நான் விளாக் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னே வந்து அனுப்பியிருப்பாங்க போல் அந்த ட்ரக் அண்ணாவை. ஸோ பக்கத்தில் வீடு கட்டுறாங்க போல். இதுக்கு முன்னாடி விளாக் எடுக்கும்போது முன்னாடி வீடு கட்டினாங்க, இப்போ பின்னாடி வீடு கட்டுறாங்க. அது எப்படி நான் விளாக் எடுக்கும்போது மட்டும் ட்ரக் வரும்னு தெரில. ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக சுகர் போட்டுட்டு அது கூட ஒரு டொமேட்டோ எடுத்தேன் இல்லைங்களா, அந்த டொமேட்டோவை பாதியாக கட் பண்ணி பாதி டொமேட்டோவை இந்த சுகரில் டிப் பண்ணி நல்லா வந்து என்னோடய ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்லணும். ஏன்னா ஃபேஸ்க்கு அந்த அளவுக்கு க்ளோ கொடுக்கறது. அண்ட் ஆக்கன் பிம்பிள்ஸ் இருக்கவங்க வந்து நீங்கள் சுகரை வந்து அரைச்சி கூட நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ்லாம் வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா அரைச்சி கூட நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஹே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சிடிஎம் ப்ராசஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் வாஷோ அல்லது வந்து நீங்கள் கடலை மாவு வச்சு வந்து ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம். சுகர் வந்து போட்டுட்டு அது கூட வந்து டொமேட்டோ வந்து டிப் பண்ணி ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். ஸ்டீமுக்கு நான் வந்து மிஷினில் வச்சு பண்ண போகிறது இல்லை. ஸோ நம்ம கிச்சனில் தான் இருக்கோம். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கோம். மைல்டான வார்ம் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தை டிப் பண்ணி ஃபேஸ்க்கு வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். அது சூடாகிற வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கு வந்து என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிச்சிடுறேன்.
சாப்பிட்டேன். லஞ்சுக்கு நான் என்ன சாப்பிட்டேன்னு சொன்னேன்னா, நல்ல ஒரு ஆட்டு பிரியாணி, கோழி ஃப்ரை, அப்புறம் தாங்க முடியலையே இந்த தலைவலிக்கு எல்லாமே செரிக்கிறதுக்கு ரசம் கீசம் இப்படிலாம் எதுவுமே சாப்பிடாம நான் வந்து பழைய சாப்பாடு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன். ஸோ இந்த பழைய சோறு ஊறுகாய்க்கு ஈக்குவலாக இது எதுவுமே வந்து அந்த டேஸ்ட் கொடுக்காது. அதுதான் சொல்ல வந்தேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு 4 o'clock மாதிரி தான் இந்த கிளிக்லாம் எடுத்திருந்தேன். ஸோ நம்மளோட சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு மினி விளாக்ஸ் வந்து நான் டெய்லியாக போட்டுட்ருக்கேன். ஸோ நம்மளோட புது வியூவர்ஸாக இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து உள்ளே வந்திருக்கீங்க, எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விளாக்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய புதுசாக நானும் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட லைக்ஸ் தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 5:30 மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு பாப்பாவை பார்க்க தான் நாங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அவள் கூட ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். அவளோட குட்டி குட்டி ஜாமானை வச்சு நான் வந்து ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு அவளும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு அக்காவுக்கு கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அங்கேயும் இன்னொரு டைம் வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் டைம் வந்து பாப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த vlog வந்து எனக்கு எடிட் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இன்றைக்கி நான் vlog எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் vlog எடுத்து முடிச்சுட்டு எடிட் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் பெங்களூர் தமிழச்சி.